guys, good morning. Day 3 of Goa trip. இன்னைக்கு நம்ம காலையில் எங்கே வந்திருக்கோம்னா அஞ்சுனா பீச். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடற்கரையில் நின்று மீன் பிடிச்சிருக்காரு. எப்படி மீன் மட்டும்தான் தெரியல எனக்கு. ஏன் பீச் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ஏன்னா இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பீச். கொஞ்ச நேரம் இங்கே ஹேங் அவுட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் பஞ்சிக்கு. போய் கெசினோ அங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். கெசினோக்கு போகலான்னு இருக்கோம். ஐடியா இப்போதைக்கு இருக்குது, பார்ப்போம். செம்மையாக இருந்துச்சு நேற்று நைட் இந்த பார்ட்டி க்ளோஸ் கீழே இருந்தால் கசினோ அங்கே தான் போகலான்னு இருக்கோங்க. கைஸ், பஞ்சிம் பிரிட்ஜ் நான் பை கேஷு. ஸோ ஜஸ்ட் வாக்கிங் இன் பஞ்சிம் ரூட். அவங்களுக்கும் புரியணும் தான் நான் இங்கே இப்போ சேர்க்குறேன். சரியா, அவங்க தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. குச்சமாக இருக்குது. அதான் கேஷு மட்டும் வாங்க போகிறேன். கேஷு வாங்கிட்டு இங்கேருந்தே ஒரு கசினோக்கு போயிட்டு அங்கே போய் எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டுறேன். ஏன்னா வீடியோ வந்து அல்லோட இல்லைன்னு தெரியாது. இது நம்ம ஒன்று இருந்துச்சு, ஒரு சர்ச்சு மாதிரி இருக்குது பார்க்க. சர்ச்சா ஃபோட்டோன்னு எதுவும் தெரில, சும்மா எடுத்துக்கிட்டு இருக்கேன். பஞ்சிமோட மெயின் அட்ராக்ஷன். நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தீஸ் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் பெட்டர் தென் கோவானோ. கோவா இருக்குது அந்த ஸ்ட்ரீட். ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே சும்மா நடந்து போகிறதுக்கே செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ க்ரீனாக வச்சுருக்காங்க. சரியான சிட்டிங்க. பஞ்சி வாகா பீச்சை விட சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா. அதனால் சேத்துவா ராம் சேத்து பிரிட்ஜ் வேறு இருக்குது. அதுவுமே பண்ணிட்டு இருக்கீங்க. பாருங்களேன் ரோடு. ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் யூரோப் கண்ட்ரியில் நடக்கிற மாதிரி இருக்குது ரோட்ஸ்லாம். நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. அதோட க்ரீனரியாக இருக்குது. அது ஆர்கிடெக்சர்லாம் வந்து கொஞ்சம் ஃபங்கியாக க்யூபா மாதிரி இருக்குது பாருங்களேன். இதுதான் வந்து முக்கியமான மேட்ரு. இது ரெக்கார்ட் பண்ண தான் நல்லா காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய ரோட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பஞ்சி வந்து சும்மா ஒரு வாக்கிங் போய் பாருங்கள். ஈவினிங் போல் செம்மையாக இருக்கும். நாங்கள் இப்போ எங்கே போய்ட்ருக்கோன்னா பஞ்சியில் ஃபேமஸான ரோடு எம்ஜி ரோடுக்கு போய்ட்ருக்கோம். நிறைய ஷாப்பிங் கடைலாம் இருக்கும் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் சும்மா போய்ட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் தான். அதாவது ஆர்கிடெக்சர்னு சொல்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக இல்லைனாலும் அழகாக இருக்குங்க. இன்னும் 500 மீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டோம் எம்ஜி ரோடு. 1.1 கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்கோம். அதான் அந்த அத்தல் சேத்து பிரிட்ஜ், ஹேங்கிங் பிரிட்ஜ். ஹலோ கைஸ், இதுதான் அந்த எம்ஜி ரோடு. என்ன ஃபுல்லாக ஷாப்ஸ் தான் இருக்குது. இன்னும் ஓப்பன் பண்ணல. ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவோம். இங்கே தான் நான் வந்து வாங்கினேன், காய்ச்சி வாங்கினேன். முந்திரி பருப்பு 1/2 கிலோ வந்து 450 ரூபா சொன்னாங்க. அந்த தோலோடு இருக்கிறது செம்மையாக இருந்துச்சுங்க. தோலாம் உரிச்சு சாப்பிட்ணும். பட் அதை மட்டும்தான் கரன்சியாக இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு நிறைய ரொம்ப தூரம் போகுது. ஸோ இப்போ வந்து நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் போகிறோம் கெசினோ. Entering into Majestic by Casino, guys. இந்த போட் வழியா நம்ம வந்து க்ரூஸுக்கு போகிறோம். வேர் இஸ் திஸ் க்ரூஸ்? லெஃப்ட் சைடு ஆர் வாட்? லெஃப்ட் சைடு. நைஸ். அந்த பக்கம் க்ரூஸ். ஒரு ஆளுக்கு வந்து சில்வர் பேக்கேஜ் 2000 வந்துச்சு. சரி, ஆனால் நோ ட்ரிங்க்ஸ் சில்வர் பேக்கேஜ். உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வேணுன்னா வந்து எக்ஸ்ட்ரா 500, அதாவது 2500 கோல்டு பேக்கேஜ் இருக்குது. இதே வந்து வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இவங்களோட கூப்பான் சுற்றிட்டு இருப்பானுங்க. சரியா, அந்த கூப்பான் வந்து நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு அக்கறன்ஸ் தான் கிடச்சிதுன்னா 10% டிஸ்கவுண்ட் வரும். எப்போனா இப்போ 8000 நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 830 ரூபா கிட்ட நீங்கள் டிஸ்கவுண்ட் கிடச்சிச்சு. வச்சு செக் பண்ணிட்டானுங்க நிறைய. 21 வயசு தாண்டினா கேட்க மாட்டாங்க, செக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க உட்காந்து. அது கொடு இது கொடு, பேன் கார்டு காட்டினேன், ஆதார் கார்டு காட்டினேன், டிரைவிங் லைசன்ஸ் காட்டினேன், ஒத்துக்க மாட்டானுங்க. என்ன பண்ணுறது, ஃபைனலி ஏதோ சொல்லி எல்லாம் ஒரு டிஜிலாக்கர்லேருந்து கட்டுறேன், அவனும் ஒத்துக்க மாட்டானுங்க. பார்த்தீங்களா,
பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளே பண்ணுற டைத்தில் மட்டும் உங்களுக்கு வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் கிடைக்கும். அது மற்றபடி எல்லாமே அன்லிமிட்டட் தாங்க. நல்லா ஆஃபரில். அதோட டூர்ஸும் செம்மையாக இருக்கும். 24 hours நீங்கள் காலைல 5 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலைல 5 மணி வரைக்கும் நீங்கள் எங்கே இருக்கலாம். ஸ்டேலாம் தர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சும்மா அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு படுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மதியம் வந்து 2 மணி ஆகுது. 2 மணிக்கு கிளம்பி போயிட்டு போட்டு 2 மணிக்கு கிளம்பிட்டு அங்கேருந்து ரிட்டன் வந்து நைட் 10 மணிக்கு வரும். அப்படியே இந்த கோவா ட்ரிப் முடிஞ்சிருச்சு. நைட்டோட 10 மணி போல் பெங்களூருக்கு போக வேண்டியதான். கரெக்டாக பை கோவா ட்ரிப். நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த க்ரூஸ் ஷிப் டெல்டீம் ஜாக். அங்கே தான் நிற்கும். அதான் நவுறாது. சும்மா மிதக்கிற கேசைணும் அவ்வளோதான். செம்மையாக பெருசாக இருக்குங்களே. செம்மையாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சரிங்க நம்ம போகிறது மெஜஸ்டிக் ரைடு இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கு பாருங்கண்ணா. ஸோ இங்கே ஃபோக்கஸ் ஆகலாம். டெல்டீம் ஜாக்கு பின்னாடி இருக்கிறது தான் நம்ம போகிறது மெஜஸ்டிக் ரைடு. நிறைய போர்ட்ஸ் போயிட்டுருக்கு. கெசினோ கேம்ஸில் மட்டும் ரெக்கார்டிங் அலோடு இல்லைனாங்க. மற்றபடி ஃபுட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா கிளிப்ஸாக எடுத்து காட்டுறேன். அந்த போட்டுக்கும் அங்கே இருக்கிற க்ரூஸ் போட்டுக்கும் சைஸாக பாருங்கள். அது வந்து கெசினோ ப்ரைடு. ஆமாம், போட்டு தான் இதாக இருக்குது. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா அது எப்படி இருக்குன்ட்டு. துடுப்பு, மோட்டர் துடுப்பு. இதுதான் நம்ம போகிறது. எவ்வளோ பெருசாக இருக்குது. போயிட்டு எடுக்கிறேன். இங்கே எடுக்கக்கூடாதுன்றானுங்க. அப்புறம் வீடியோ எடுக்காம தான் எடுக்கிறேன். ஃபுட் அண்ட் பார் சரி. அப்படி டின்னர் ரூம்லாம் இருக்கு ஃபுல்லாக. செம்மையாக இருக்குங்க. ரொம்ப கிளாஸியாக இருக்குது ஆக்சுவலாக. டெசர்ட்ஸ் இருக்குது, ஸ்வீட்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீமு, கேக்ஸு எல்லாமே பஃபே சிஸ்டம் தான். ஸோ வந்து செம்ம. இது பாருங்கள், சிக்கன் மட்டன் ரோகன். வாவ், மட்டன் இருக்குது. சிக்கன் சக்கூட்டி, ரொட்டி, கர்ட் ரைஸ், ரசம், பன்னீர் வெஜ் ஐட்டம்ஸ். அப்புறம் புலாவ் அண்ட் ஸ்டீம் ரைஸ் வித் கர்ட்ஸ் அண்ட் பாப்பட்ஸ். செம்மல்ல வெங்காயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்பிக்யூவில் பெங்களூர் வந்து ஒரு பர் பர்சனுக்கு வந்து 900 சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி கோவா வந்துட்டு 2000 ஸ்பெண்ட் பண்ண வந்து யோசிக்காதீங்க. சரியா? இப்போ பாருங்க, லுக்ஸும் வந்து செம்மையாக இருக்குது. இதெல்லாம் கிஃப்ட் ஷாப் ரூம் நம்பர் 5 அப்படிங்கிறாங்க. இது வந்து டைனிங் ஹால் ப்ளஸ் லஞ்ச் ஹால் கூட எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. அப்புறம் பார் கூட இருக்காங்க. செம்ம கிளாஸிங்க. ஆனால் இந்த இடம் சூப்பராக இருக்குது. வெளியே போக முடியுமான்னு தெரியல. வெளியே போக முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரைஸ் அண்ணன் இப்போ பூந்து விளாட போகிறேன். அவ்வளோ சாப்பிட மாட்டேன். பட் ஸ்டில் இருந்தாலும் வந்து என்னென்ன வச்சுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். சரியா? வச்சுட்டு காட்டுறேன். ஏன்னா பிடிக்க முடியாதுல்ல. அதான் நான் என்ன வச்சுருக்கேன் பாருங்கள். பரோட்டா, சிக்கன் கறி, சாரி மட்டன் கறி, பாப்படு, அப்புறம் சில சாலட்ஸ், ரைஸ். நான் டேஸ்ட்டு மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மற்றபடி இங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ்லாம் சூப்பருங்க. வாட்டர் போட்லாம் வந்துருக்காங்க. You tell me, no? How is it? Food? अच्छा है क्या? बहुत अच्छा. You also like non-veg? Taste? Cool. Enjoy ಮಾಡಿ.
நைட்டு டின்னருக்கு மோஸ்ட்லி சேம் தான், ஆனால் சிலது மட்டும் மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மட்டன்னா பலாவ், அப்புறம் சிக்கன் கறி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர், மூங் தால், ஸ்டீம்டு ரைஸு இதெல்லாம் தான் இருக்குது. அப்புறம் ஆலு மேத்தி, ரோட்டி, கர்ட் ரைஸ், அல்வாலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அஸ் யூஸ்வல் டெசர்ட்ஸ். நான் இங்கே என்ன வச்சுருக்கேன்னா சிக்கன் ரைஸு, சாரி பலாவு, சிக்கன் கிரேவி, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஒரு சாலட், பாஸ்தா சாலட். பார்த்தீங்களா, நைட்டு நேரம் பார்த்து டாட்டா பாய் பாய் கசினோ மெஜஸ்டிக் ரைட் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. சமயத்தில் உள்ளே போனால் நைட்டு எது பகல்லதுன்னே தெரியல. டாட்டா பாய் பாய் சொல்லியாச்சுங்க. அடுத்த வாட்டி வரும்போது பார்ப்போம். பாய்.